ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா காயுமே சேர்த்து ஒரு தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பிரித்தாலே சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது. பாருங்கள், கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, இந்த மாவுக்கு தடுத்து தூள், எண்ணெய் ஒரு டீஸ்பூன், எல்லாம் கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன். 3 கப்பு மாவு அளவுக்கு பார்த்தாக்கா 1/2 கிலோ மாவு. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும் நல்லா. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இது ஜாரில் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 1 கேரட்டு திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூடவே நம்ம கலந்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மிளகு பொடி பண்ணோம் இல்லையா, சேர்த்துட்டேன். 1 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை. இந்த மசாலாவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துங்க. திட்டமாக சேருங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நல்லா காரமாக தான் இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். சப்பாத்திக்கு நடுவில் வச்சு சப்பாத்தி தட்டிடலாம். நல்லா ஊற எடுத்து 1/2 மணி நேரம் எடுத்து நம்ம சப்பாத்தி தட்டிடலாம். இங்கே பண்ணுறது, சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை இதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பண்ணி சூப்பராக ரவுண்டாகவே தட்டிட்டேன். மசாலா இருக்கிறதால சப்பாத்தி இந்த திக்னஸ் இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல் வச்சுருக்கேன், சூடு ஏறட்டும். நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விடாமல் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம். கொஞ்சம் தீ மிதமாக அனலில் வைங்க. கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்து விடுங்க. இந்த பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். நல்லா புசு புசுன்னு
எழுந்து வரும் நல்லா சப்பாத்தி. பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு சப்பாத்தி. சூப்பராக போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற சப்பாத்தியெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கேரட்டு சேர்த்து மசாலா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெங்காயம் சேர்த்து சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த வேர்க்கடலை சட்னி சாதத்துக்கு கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். நான் இப்போ இட்லிக்கு ரெடி பண்ணதால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப அதிகம் தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி திட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு, தோசைக்கு இட்லிக்கெல்லாம். இதோட இன்னும் துவையல் பதத்துக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம சாதத்துக்கு கூட கலந்து விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 இட்லி கேட்டு தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தேங்காய் சேர்க்காமலே சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்னதாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. டீ வந்து மிதமான அனலில் வச்சு நல்லா செவர வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இது நல்லா காரம் இது. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வதக்கின பாத்திரத்துலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கொத்து தான். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன், அதனால் நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் இப்போ வதக்கிடலாம் நல்லா. இங்கே பாருங்கள், எல்லாமே ஜாரில் சேர்த்துருக்கேன். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா 2 கைப்பிடிக்கு அதிகமாகவே இருக்குது வேர்க்கடலை. தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஜாரில் சேர்த்துருங்க. இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை வதக்கிறது சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வதக்கி எடுக்கிறத சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். நம்ம சட்னிக்கு அரைக்கிற பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சட்னி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சுட்டு அதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு வெங்காயம் சேர்த்து வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிக்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.